பாரு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இன்னைக்கு பண்ணாங்களோ அத்தனை ஸ்ட்ராட்டஜி திவாகரை வச்சு உடச்சு விட்டாங்க. மொத்தத்தையும் முடிச்சு விட்டீங்க போக. அந்த மாதிரி இந்த 24/7 ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை நாம பார்த்தோம். அதாவது விஜய பார்வதி அவர்கள் இதை எல்லாமே பண்றதே ஒரு அட்டென்ஷனுக்காக தான். அவங்க எவ்வளவு தூரம் இதை பண்றாங்களோ, இந்த அட்டென்ஷனை வந்து சீக் பண்றாங்களோ அவ்வளவு தூரம் அவங்களுக்கு இந்த வீட்டில் தங்கும் வாய்ப்புகளும் வசதிகளும் பிக் பாஸ் வழங்கப்படும். அதை வைத்துக் கொண்டு காசாக்குவார்கள். காசை வைத்துக் கொண்டு நாளைக்கு வீலாக ஆக்குவார்கள். வீலாகை வைத்து மறுபடியும் காசாக்குவார்கள். மறுபடியும் காசாக்கி 4 பேரை லூஸ் ஆக்குவார்கள் என்பதுதான் விக்கல்ஸ் விக்ரமின் கருத்தாக இன்னைக்கு பதியப்பட்டுச்சு. பாரு போய் பாக்குறத விட்டுட்டு அங்க ஏன் எந்த இடம் கிடைச்சாலும் கொஞ்சம் திண்டு அதிகமா கிடைச்சாலே உடனே அவங்க வண்டியை பார்க் பண்ணிடுறாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? அது தப்புண்ணே. கடையை ஆக்கிரமி பண்றாங்கண்ணே. அது கியூசி பார்க்க சொன்னா ஆக்கிரமி பண்றாங்கண்ணே கடைய. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் ஜோ மைக்கேல். காலிலாலோ கண்டுபிடிச்சிட்டேன் நானு. என்ன பண்றீங்க தம்பிக்கு? தம்பி கொடுங்க. ஜூஸ் பா, காஃப் சிரப். ஓ, ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ன்றனால நீங்க ஜூஸ் குடிச்சு அந்த டாஸ்க் எலிவேட் பண்றீங்க இந்த டே எபிசோட. நான் என் உடம்பு ஃபுல்லா உயிர் ஃபுல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் இறக்குறேன், எஃப்ஜேவை இறக்குறேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். டே 17 ஆஃப் பிக் பாஸ். how was the day நே? இன்னைக்கு தான்டா இந்த சீசன் ஆரம்பிச்சதுக்கான ஒரு நல்ல விஷயமே நடந்துச்சு. எஸ், எனக்கு நான் இன்னைக்கு செம்ம பண்ணு, செம்ம ஜாலி, செம்ம ஹாப்பி மக்களே. எஸ், இன்னைக்குதான் வந்து இத்தனை நாட்கள்ல நம்ம ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போன போன சூப்பர் சூப்பர் அப்படின்னு என்ஜாய் பண்ணி நானும் தனுஷும் சிரிச்சு விழுந்து வாரணும் நாளைக்கு. நிஜமா ஒரு தரமான எபிசோட் சோ ஃபார் கம்பேர் பண்றப்போ 16 டேஸ் கம்பேர் 15 நாட்கள் நாங்கள் காத்திருந்த தவத்திற்கு கிடைத்த வெற்றி மக்களே இது. எஸ், சூப்பர். ஆனா நீங்க நினைக்கலாம் பார்வதி அவர்கள் கண் கலங்கிய காரணத்தினால் இவர்கள் சந்தோஷத்தை திளைக்கிறார்களா அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. வியானா படுக்க போட்டு அத்தனை பேர் மேல குதிச்சாங்களே, அதை நினைத்து சந்தோஷப்படுகிறீர்களால் கேட்டா அதுவும் கிடையாது. இல்லையே, எனக்கு புரியலையே. என் தலைவன் வாட்டர் மெலான் போட்டு பொழந்தாங்க எல்லாரும், அதை நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா? அதுவும் கிடையாது. ஆனா என் தலைவன், என் தீக்குச்சி தீப்பாண்டி அந்த டேபிள ஒத்த காலில உதைச்சு மலைக்கு தள்ளுனாரு பாருங்க. ஃபயர்டா டிராகன்டா, பிக் பாஸ் வீட்டின் டிராகன் கலையரசன்றா. ஆனா அதுலயும் பின்னாடி திரும்பிட்டு பெர்ஃபார்ம் பண்றானே, கேமரால மூஞ்சி ரெசிஸ்டாலனே, அது நோட் பண்ணீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் வந்து டான்ஸ்ல ஆடினாரு, நான் தான் தந்தேன் அப்படின்ட்டு. ஐயோ ஐயோ. அதாவது நம்ம மனநிலை எல்லாம் எப்படி மாறிடுச்சு பாருங்க மக்களே. 4 பேர் அடிச்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கு மக்களே. சரி, இன்னைக்கு நம்ம நேரா கதைக்குள்ள போவோம். நான் 2 விஷயம் பார்க்கணும். இன்னைக்கு மொத்த எபிசோட ஒண்ணு காட்டினாங்க, அது ஒண்ணு போயிருவோம். இந்த 24/7 ஒரு கேவலமான ஒரு விஷயத்த நாம பார்த்தோம். அத பத்தி அடுத்து பேசுவோம். ஓகே, மறக்காம ஞாபகப்படுத்துங்க. ஓகேவா? போலாம். ஆரம்பத்திலே எஃப்ஜே அவர்கள் வந்து ஒரு வேலை சொல்றாங்க பாரு கிட்ட. இப்படி உட்காந்துட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. எதை யார பார்த்து என்ன கேட்ட? தண்ணியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி, பர்சனல் ஒர்க் என்கிட்ட எப்படி சொல்லலான்ட்டு ஒரு சண்டை ஆரம்பிக்குது. அதாவது ஒருத்தர்களுடைய பர்சனல் ஒர்க்கை என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒத்துக்காது. ஒருவர் வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு தெனாவட்டா என்ன வந்து வேலை வாங்க கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்ற பாரு. யூசி போர்டு போட்டோன்னே, ஏ இந்தா கையமுக்கு, ஏ இந்தா கையமுக்கு, ஏ எனக்கு சோற ஊட்டு. இதெல்லாம் பர்சனல் வேலைகள் இல்ல மக்களே. வாட் டபுள் ஸ்டாண்டர்ட் மொமெண்ட். அது டாஸ்க் என்றால் இதுவும் டாஸ்க், அது டாஸ்க் இல்லை என்றால் இதுவும் டாஸ்க் இல்ல. கனியக்கா முன்னாடியே போட்டு உடைச்சிட்டாங்க. நீங்க சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்களா? அப்ப அது என்னது? நீங்க பர்சனல் ஒர்க் பண்றப்போ, நீங்க அதுக்கு வேலை சொல்றப்போ, அப்ப நீங்க இது கேள்வியே கேட்க கூடாது. நீங்க ஒண்ணும் செய்யாம இருந்திருந்தீங்கன்னா கேள்வி கேட்கலாம். நீ ஏன் பர்சனல் ஒர்க் தான் வேலை வாங்கின, அதுக்கு எப்படி நீ கேட்கலான்ட்டு அங்கேயே அக்கா முடிச்சுட்டாங்க கனியக்கா. அவங்க பார்வதி பர்ஸ்ல 4 பேரை வச்சு சுத்திட்டு இருந்தாங்க ஜாலியா. இந்த கமருதீன், கலையரசன், திவாகர், அது அந்த மாதிரி ஒரு 4 அப்ரண்டிஸ வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப பர்சனாலிட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பர்சனல் பஞ்சாயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்ப பார்வதி அவர்கள் இந்த வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது எஃப்ஜேவும் இன்னைக்கு பீக்ல போய் நிறைய ட்ரிகர் ஆனா எஃப்ஜே ட்ரிகர் ஆனா ரொம்ப குழந்தைடா எஃப்ஜே. என் தம்பி ஒரு குழந்தைடா உருவம்டா. இன்னைக்கு நான் அப்சரா இன்டர்வியூ எடுக்கும்போது அப்சரா சொன்னாங்க, நீ எஃப்ஜே நல்லா நோட் பண்ணுங்க, ஒரு வாட்டி குழந்தை மாதிரி சண்டை போடுவார். அவர் மனசுல ஒண்ணும் இருக்காதுமா. குழந்தை மாதிரி சண்டை போட்டவரு நம்ம வீட்டுல குழந்தை வந்துக்கு வெளில கூட்டு போக சொல்லி கேட்டுச்சுன்னா நம்ம முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணும் குழந்தை? நேரா பெட்டுக்கு ஓடி போய் தலைகீழ குப்புற விழுந்துகிட்டு அழுவுமே. அதே போல இதுவரைக்கும் நடந்த 15 நாட்கள் பிரச்சனையிலும் எஃப்ஜே படுத்து உறங்கிய அந்த பெட் வெறும் பெட் அல்ல, தாய் மடி மக்களே. அதை புரிந்து கொள்ளாத நாம் தான் முட்டாள் மக்களே. இன்னைக்கு கூட அதானே பண்ணாரு. பேசிக்கிட்டு இருக்காங்க, பாட்டுக்கு போறாரு, போயிட்டு என்னதான் பண்ணுவாருன்னு பார்த்தா பெட்ல உட்காந்துட்டு அப்படின்ட்டு இருக்காருண்ணே. என்னதானே பண்ணிட்டு இருக்காரு அவரு. அவரு உட்கார டைம் வேணும், போய் உட்காந்துட்டு வந்துட்டாப்ல, அவ்வளவுதான். நீ அதுக்கெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காரு. இங்க ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. அவரு எஃப்ஜே ஏதோ கையில ஏதோ பொருள் இருக்குன்னு லைட்டர் எடுத்து கையில வச்சிருக்காரு. அந்த ஸ்டவ் ஆன் பண்ண லைட்டர். பிரவீன், லைட்டர் நீங்க இருக்க கொடுங்க, நான் சூப்பர் ரிலாக்ஸ், எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, எக்ஸ்கியூஸ் மீ. ஆனா உலகத்திலே எதுக்கு எது ரைட்ஸ் இருக்கு, எதுக்கு பிரச்சனை, நாம எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள வரணும்னு மறந்துகிட்டு நாங்கள் பிரச்சனை பண்ணுவதற்கே வந்தோம். எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, உங்களை தூக்கி போட்டு மிதிக்க எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு மக்கள் தாண்ட தாட் ப்ராசஸ் தள்ளி விட்டுருவாங்க போல. பிரச்சனை இல்லைண்ணே, ஏதாச்சும் பண்ணா அது தெரியும். நம்ம கண்டென்ட்ல வரும், கண்டென்ட்னு சொல்லிட்டு எதுலயும் கண்டென்ட். கையில லைட்டர் வச்சிருக்கான், சரி அவன் எஃப்ஜே ஏதோ யதார்த்தமா லைட் வச்சிருக்காரு. உடனே பிரவீன் ராஜ், லைட்டர் எங்களுக்கு நீ எப்படி வச்சிருக்கலாம் கொடுங்க, எனக்கு ரைட்ஸ் இருக்கணும்னு. நீங்க எப்படி இப்படி பேசலாம், எனக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குன்னு ஆரம்பிச்சு பிரவீன் ராஜ் உடனே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாரு தான். இங்க எங்கடா பாரு வந்தாரு, லைட்டர் அவர் கையில வச்சிட்டு இருந்தா பாரு எங்க இருந்துடா வந்தாங்க அப்படின்ற மாதிரி. இவங்க இந்த பெட்ரூமே அவங்க அந்த பெட்ரூமே நடுவுல நாம வந்து லிவிங் ரூம்ல உட்காந்து டிவியை பாத்துக்கிட்டு இருக்குது. இது நம்ம பொழப்பு எப்படி இருக்கு பாரு. ஐயோ. ஓகே, இன்னைக்கு காலையில சீக்கிரமே எஞ்சி சீக்கிரமே வெளியில வந்து சீக்கிரமே அவங்க வீட்டால எழுப்பி விட்டு பண்ணும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து எத்தனை பேரும் வெளியில வரணும் அப்படின்றதுதான் பிக் பாஸ் உடைய ரூல்ஸா இருந்துச்சு. டப்புன்னு பார்த்தா எஃப்ஜே உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் வெளியில வந்துட்டு உள்ள போய் தூங்கினாரா, இல்ல வெளியில வராமையே பிக் பாஸ் பாட்டு போட்டாரா, இல்ல எஃப்ஜேவை கண்டஸ்டன்டாவே மதிக்கலையான்றதை நம்ம பொறுத்துறது பார்ப்போம். இருந்தாலும் எஃப்ஜே உடைய வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆதிரை போய் காலங்காலத்தால அண்ணன் என்ன பாருங்க ஊ அந்த மாதிரி எஃப்ஜே அவர்கள் காலைல எழுதி ஊ பண்ண மொமெண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அது வந்து ஆதிரையோட நாள் பொன்னாளா மாறும்ன்றது அப்பட்டமா தெரிஞ்சு, ராமசாமி கடன் வசூல்றா அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்தாங்க. சோ எஃப்ஜே அவர்களின் அந்த டோட்டல் கண்டென்ட் செம்ம காண்டா இருந்துச்சு இன்னைக்கு ஆக்சுவலா. ஓகேவா? ஏன்னா எஃப்ஜே வந்து வேணும்னே வம்பளுக்கணும், அதாவது பாரு வியானாவை அந்த வேலை கொடுத்ததே அவங்கள வச்சு செய்யணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல தான். ஓகேவா? அப்படியே அவ்வளவு அறிவா யோசிச்ச நீங்க விஜய் சபரி வந்து கியூசில பார்வதியை போடுவாங்களா? அது என்ன அறிவோ அது ஆற்றலோ எனக்கு தெரியல. கண்டென்ட்டுக்காக விஜய் டிவியே கூப்பிட்டு நாமினேஷன் ரூம்ல சபரி தயவு செய்து கன்வின்ஸ் பண்ணு, நான் இப்படி ஒரு ரூல்ஸ போடுறேன், 2 பேரை நீ நாமினேட் பண்ற மாதிரி வரும், அந்த 2 பேர்ல நீ உங்களை செலக்ட் பண்ணு, அப்பதான் அந்த ப்ரோக்ராம் ஓட்ட முடியும், ஒப்பேத்த முடியும்னு விஜய் டிவியே சபரியை கூப்பிட்டு ஐடியா கொடுத்த மாதிரி தானே இருக்கு இந்த மேட்டரை பார்க்கும்போது. ஏன்னா எந்தவித 6 அறிவு உள்ள ஜீவனும் இந்த வேலையை பார்க்காது. ஏன்னா இவனுங்களை பொறுப்பு இல்லாம உட்கார வச்சாலே போர் அடிக்குதுன்னு 10 பேரை பஞ்சாயத்துக்கு இருக்கிற கும்பல். இவனுங்களுக்கு பொறுப்பை கொடுத்து அதுல பருப்பு எடுக்கிற வேலையை பார்க்க சொன்னா அவனுக்கு எப்படி பார்ப்பாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா? அண்ணே, விஜய் டிவி இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க கிரைட்டீரியா சொன்னாங்க பாத்தீங்கல்ல, யாரால ஓட முடியாதோ, யாரு குத்தம் கண்டுபிடிப்பாங்களோ, யாரு நொட்டம் நல்லா சொல்லுவாங்களோ அவங்கள 2 பேரை சூஸ் பண்ணுங்கன்னு எல்லாரும் யாரு ஓட முடியாது, யாரு திவாகர்னால ஓட முடியாது, சரி ஓகே, அவரு குத்தம் யாரு கண்டுபிடிப்பா, சின்ன விஷயத்துலயும் குத்தம் யாரு கண்டுபிடிப்பா, ஓகே பாரு அப்படின்னு இவங்களே வேணாம், நீ வீண் சொன்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க பாரு. ஓ வி அப்படின்ட்டு எங்க 2 பேரும் சொல்றீங்களா அப்படின்னுவாங்க. இவங்களே சொந்த செலவுல சூனி வச்சுக்கிட்ட மாதிரி இவங்க வரும்போது விஷயம் சொல்றியான்னு கேட்பாங்க. அப்புறம் தான் விஷயமே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. தலைவி வேற ரகம் பார்த்து உசாரு நடை. சோ கண்டென்ட்டுக்குள்ள மத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இவங்களை கியூசியா போட்டுட்டாங்க. கியூசி இருக்கிற நபர்கள் வந்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும். ஓகே, இன்ட்ரா ஐபி எஸ்ஆ இன்டர்பர்சனல் தலைக்குறவாக நடத்துறாங்க. அதுதான் தமிழ் அர்த்தம். அது நீ இன்டர்பர்சனல் ஃபுல் ஃபார்ம் சொல்லுவா. இன்டர்பர்சனல் ரெஸ்பான்ஸ் ஐபிஆர்
அப்படி சொல்லுங்க. அதுதான். அதுக்கு முன்னாடி ஆஹ் முக்கியமா நடந்தது ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இதுதான். விக்கல்ஸ் என்னது? அருமையாக நடக்கிற விஷயத்த புட்டு வச்சாரு பாத்தீங்களா? அட்டென்ஷன் இஸ் த கரன்சி அப்டின்னாரு. ஆமா. அதாவது விஜய பார்வதி அவர்கள் இது எல்லாமே பண்றதே ஒரு அட்டென்ஷனுக்காக தான். அவங்க ம். எவ்வளவு தூரம் இத பண்றாங்களோ, இந்த அட்டென்ஷன வந்து சீக் பண்றாங்களோ, அவ்வளவு தூரம் அவங்களுக்கு இந்த வீட்டில் தங்கும் வாய்ப்புகளும், வசதிகளும் எஸ், பிக் எஸ். பாஸ் வழங்கப்படும். அதை வைத்துக்கொண்டு காசாக்குவார்கள். காசை வைத்துக்கொண்டு நாளைக்கு வீலாக் ஆக்குவார்கள். வீலாகை வைத்து மறுபடியும் காசாக்குவார்கள். மறுபடியும் காசாக்கி 4 பேரை லூஸ் ஆக்குவார்கள் என்பதுதான் விக்கல் விக்ரமின் கருத்தாக இன்னைக்கு பதியப்பட்டுச்சு. கரெக்ட்டா சொன்னாரு. நீங்க ஏன்டா இத்தன பேர் இருக்காங்க. டாஸ்க் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு டாஸ்க் குடுங்கடா. பண்ணாதவங்கள போயிட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, நீங்க தான்டா அவங்கள என்ன ஏத்தி விடுறீங்கன்னு பெர்ஃபெக்ட்டா சொன்னாரு விக்கல்ஸ் விக்ரம் இன்னைக்கு. ரொம்ப ஆமாண்ணே. தெளிவா கரெக்ட்ங்க. விக்கல் விக்ரம் நெறைய விஷயத்த தெளிவா இருக்காப்ல. ஆனா என்ன ம். ஆகும்னா, வியன்னா போய் டமால் விழுந்துறாப்ல. அவங்க டீம்ண்ணே. இப்போ தனுஷோட இதயம் வந்து உடையுது. ஒண்ணும் அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல பார்த்தேன். ஆனா நான் எத வேணா மன்னிச்சுருவேன் மக்களே. அந்த வியானா வந்து இந்த எல்லா பாட்டிலையும் தூக்கி வயித்துல போட்டு நடந்தாங்கல்ல. பாருங்க. எவ்வளவு கஷ்டமா இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க வியானா, என் வியானாவ நடக்க விடுறான். இந்த விக்கல் விக்ரம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க தனுஷ். தங்கச்சிய அது தங்கச்சி எம்ப்டி பாட்டில்டா. இல்ல இருக்கட்டும்ண்ணே. அது பாட்டிலா இருக்கட்டும்ண்ணே. அது அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணா ஒரு ஓட்டை இருக்கும்ல. அதெல்லாம் என் நெஞ்சில விழுந்த ஓட்டண்ணே அப்படின்னா. அப்பதான் நெனச்சேன். இல்ல, இல்ல. இவன் நான் வந்து விட்றா, விட்றா. கேம்ண்ணே. ரொம்ப தான் பண்ணு. கேமா பார்க்கணும்ண்ணே. யார் நீ? ஓகேவா? அடுத்த கண்டென்ட்குள்ள வருவோமா? சொல்லு, சொல்லு கேட்போம். QC டீமுக்கு ஒரு ப்ரமோஷன் குடுத்து பதவி உயர்வு. நீங்க இதுக்கப்புறம் சாதா QC டீம் கிடையாது. எல்லாத்துலயும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த கடை எப்படி இருக்கு? அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க? எல்லாமே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னானே 1 ஹார்ல இது மட்டும் தானே அவங்க சொன்னாங்க. 24/7ல என்ன நடந்திருக்கு? பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல பார்வதியும், திவாகர் அவர்களையும் கூப்பிட்டு கொம்பு சீவி விட்டுருக்காரு. ஆ, ஆக்சுவலா நீங்க வந்து உங்களுக்குன்னு கிரைட்டீரியா வச்சிருக்கீங்களா? ஆமா நம்ம சொல்றாரு. டேஸ்ட் திவாகர் அவர்கள் சொல்றாரு. டேஸ்ட், குவாலிட்டி, ஸ்மெல் அதுக்கப்புறம் வந்து என்னது? அ கலர் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் 5 தான் பார்க்குறோம் அப்படின்னு இருக்காரு. இத தாண்டி இன்னும் நெறைய விஷயம் இருக்கு பாருங்க அப்படின்னோனே, ஓகே. பாரு அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா? ஓகே, ஓகே. இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு பூஸ்ட் பண்ணி விட்டோனே, இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா ரொம்ப நல்லா பண்ணாங்க. பட் 1 ஹவர் பார்த்தவங்களுக்கு இந்த 24/7 இந்த கன்டென்ட்ட பார்க்காதவங்களுக்கு, என்னடா இப்படி நெறைய விஷயங்கள் கொஞ்சம் ஓவர் போர்டா போறாங்க அப்படின்னு தோணிருக்க வாய்ப்புகள் பிரகாசமா இருந்திருக்கு. ஆமா. அதனால தான் 24/7 இத காட்டுனாங்க. 1 ஹவர்ல இது நடந்துச்சு அப்படின்றத விஜய் தனுஷ் அவர்கள் இப்ப வந்து செம்மையாக கம்பேர் பண்ணி காட்டினாரு. இந்த கம்பேரிசன்லாம் இருக்கட்டும் தம்பி. எனக்கு ஒரு பெரிய கன்ஃப்யூஷன். கடைக்காரர்கள போய் பாருங்கன்னு சொன்னாங்க. போய் பார்க்கறத வுட்டுட்டு, அங்க ஏன் எந்த இடம் கிடைச்சாலும் கொஞ்சம் திண்டு அதிகமா கிடைச்சாலே, உடனே அவங்க வண்டிய பார்க் பண்ணிடுறாங்களே! இத பத்தி என்ன நினைக்கிற? அது தப்புண்ணே. கடைய ஆக்கிரமிப்பு பண்றாங்கண்ணே அது. QC பார்க்க சொன்னா, ஆக்கிரமிப்பு பண்றாங்கண்ணே கடைய. அதாவது இவங்களுக்கு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எஃப்ஜே வந்து பார்வதிய அடிக்கிறது, வேல வாங்குறது. ம். செகண்ட் ஹாஃப் பார்வதி எஃப்ஜே வேல வாங்குறது. ஆனா ரிவெஞ்ச். பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸ் உங்க 2 பேரும் நான் எப்படா வேல வாங்குறது? டேய் மாத்தி மாத்தி நீங்க வேல வாங்கணும். உங்கள எப்படா நான் வேல வாங்கி சம்பாரிப்பேன்? ஆனா இதுல என்ன தெரியுமா காமெடி? பாரு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இன்னைக்கு பண்ணாங்களோ, அத்தன ஸ்ட்ராட்டஜி திவாகர வச்சு உடைச்சு விட்டாங்க. மொத்தத்தையும் முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாரி திவாகரை எவ்வளவு தூரம் அதாவது பார்வதி அவர்கள் 2 ஜோக்கரை வைத்து தான் அந்த கேம் ஆடுறாங்க நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். இன்னைக்கு இந்த 2 ஜோக்கர் அவர்கள் கட்டில இருந்து தாவி குதித்து ஆப்போசிட் கட்டுக்கு போயிடுச்சு. அந்த ஜோக்கர்களை வைத்து அவர்கள் ஆடிய ஆட்டம் தான் இன்னைக்கு எபிசோட். ஹைலைட் அதுதானே. ட்விஸ்ட் கதையில. இதுதான் ட்விஸ்ட். ஏன்னா இன்னைக்கு கலவரமானதே காலங்காத்தால என்னது பார்வதி அவர்களும் திவாகர் அவர்களுக்கும் சண்டையா உடைய போறது யாருடைய மண்டை அப்படின்னு இன்னைக்கு வந்து சோசியல் ப்ரோமோ. மீடியாவே கொந்தளிச்சிட்டு இருக்கும் போதுதான் நான் அப்சரா அவர்களை போய் இன்டர்வியூ எடுக்க போயிருந்தேன். மக்களே மறந்துடாதீங்க, அப்சரா அவர்களுடைய இன்டர்வியூ எடுத்திருக்கோம். நிறைய அதாவது அந்த இந்த வீட்டுக்குள் அவங்க இருந்த அந்த 16 நாட்கள்ல மொத்தமா அவங்க பேசிய அந்த 10 நிமிடங்களை விட இந்த இன்டர்வியூல 28 நிமிடங்கள் எடுத்திருக்கோம். சோ அப்சரா சிஜே அவர்கள் எவ்வளவு நேரம் நன்றாக பேசுவார், எப்படி கணித்திருக்கிறார் அவரை இந்த விஜய் டிவியும் பிக் பாஸும் சேர்ந்து எப்படி சொல்றது யூஸ் மறைச்சிருக்காங்க பண்ண மக்களே. ம். ஆமா. அதனால அவர்களை வந்து இந்த கனா படத்தில் சாரி கனா படத்தில் பாடத்தை ஐயோ ஒரே கன்ஃபியூஸ்டா வாய் தொடர்ந்து கனா படத்தில் வரும்
ஐஸ்வர்யா போல ஒழித்து வைத்திருக்கிறார்கள். வைல்ட் கார்டில் இறக்கி சம்பவம் செய்வார்கள் என்பதை நாமல் சற்றும் தளராமல் எதிர்பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்து நடந்துச்சு பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.